Hello students, welcome back to Vengadeshan Maths Academy. This is 10th Mathematics, Chapter 5 Coordinate Geometry, Exercise 5.4, question number 10. Find the equation of a straight line through the intersection of lines 5x minus 6y equal to 2, 3x plus 2y equal 10 and perpendicular to the line 4x minus 7y plus 13 equal to 0. பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பார்த்துடலாமா? இதில் L1 அண்டு L2 ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. அதோடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக L3 போகுது. ஆல்சோ L3 இஸ் பர்பண்டிகுலர் டு L4. அப்போ இதுக்கு ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணணும்னா ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். இதுக்கு பர்பண்டிகுலர் ஸ்லோப் எடுக்கிறப்ப ஈக்குவேஷன் எப்படி எழுதுவாங்க? y minus y1 equal to minus 1 by m into x minus x1. அனதர் மெத்தட் என்ன? இந்த ஸ்ட்ரைட் லைன் இதுக்கு பர்பண்டிகுலர்னால இதை கொஞ்சம் மாற்றி எழுதணும். எப்படி எழுதணும்? இதோடைய கோஎஃபிஷியண்ட்டை மாற்றிக்கங்க. அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை ஒய்க்கும் ஒய்யோடது எக்ஸுக்கும் போடுங்க. அப்படி மாற்றும் பொழுது இந்த சைன் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் போடணும். இப்போ நம்பரை மட்டும் என்ன பண்ணணுமோ கேன்னு எடுத்துக்கணும். அதாவது 7x plus 4y plus k equal to 0, which is called required equation. இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸு ஒய்க்கும் அப்ளை பண்ணிங்கன்னா கேக்கு வேல்யூ கிடச்சிரும். நம்மளுக்கு ஈக்குவேஷன் எளிமையாக ஃபைன் பண்ணலாம். பார்க்கலாமா? ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸை 1 and 2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம சால்வ் பண்ணுறப்ப இது போல் டிஃப்ரெண்ட் சைன் தான் எடுத்துக்குவோம். ஏன்னா அப்போ தான் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கேன்சல் ஆகும். பட் சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்பர் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ரெண்டுக்கு எல்சி எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். அப்போ 6 அப்படியே வச்சுக்கலாம். அதனால் ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 6 மாற்ற 3 இன்ட்டு பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் 2 வந்து 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ என்ன கிடைக்கும்? 1 மல்டிப்ளை பண்ணுறப்ப அப்படியே வந்துருக்கும். ஸோ அப்படி எழுதிக்கங்க. 5x minus 6y equal to 2. 3 இன்ட்டு பண்ணுறப்ப 3 3s are 9x, 3 2s are plus 6y equal to 3 10s are 30. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா இது minus 6y, இது plus 6y, இது கேன்சல் ஆயிரும். 9 plus 5 14x equal to 32. Therefore x equal to 32 divided by 14. 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 16 divided by 7. இப்போ எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்ததாக ஒய்க்கு வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ புட் x equal to 16 by 7 in equation 2. We get 3 into 16 by 7 plus 2y equal to 10. Therefore 2y equal to 10. 3 into 16 48. இந்த பக்கம் மைனஸ் ஆயிரும். minus 48 divided by 7. இப்போ எல்சி எடுத்தீங்கன்னா 7 10s are 70. 70 minus 48 equal 22. So 2y equal to 22 by 7. இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 1s are 2 11s are. Therefore y equal to 11 by 7. Therefore the point of intersection is 16 by 7, 11 by 7. Also the required equation of a straight line perpendicular to 4x minus 7y plus 13 equal to 0 is. என்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு இந்த நம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அடுத்து சைன் மாற்றணும். எப்படி மாறும்? 7x plus 4y plus k equal to 0. Since it passes through 16 by 7, 11 by 7. இப்போ எடுத்து அப்ளை பண்ணுங்க. 7 into 16 by 7 plus 4 into 11 by 7 plus k equal to 0. 7 into 16 112 divided by 7 plus 4 11s are 44 by 7 plus k equal to 0. இப்போ எல்சி எடுத்தீங்கன்னா 112 plus 44, ஏன்னா இங்கே கீழே காமனாக இருக்குது, மேலே ஆட் பண்ணிக்கலாம். 156 divided by 7. இந்த பக்கம் போகிறப்ப என்னவாகும்? மைனஸ் ஆகிடும். Therefore k equal to
minus 156 divided by 7. இப்போ k ஓட வேல்யூ இங்கே எடுத்து அப்ளை பண்ணுங்க. Therefore 7x plus 4y minus 156 divided by 7 equal to 0. இப்போ இது ரேஷனல் நம்பர் ஆகிட்டு இல்லையா, இதை இன்டிஜராக மாற்றி என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பை 7, then we get the required equation is 7 7s are 49x plus 7 4s are 28y. 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7ஆல் கேன்சல் பண்ணலாம். ஸோ minus 156 equal to 0. That's all.